கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் பெருமக்களே, என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உன் நபியை தெரிந்து கொள் என்ற இந்த கல்வி பணிமனையிலே உங்களை வரவேற்று மார்க்க கல்வி சபையின் ஒழுக்கங்களை பேணுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். இந்த கல்வி பணிமனையின் தொடக்கத்திலே உங்களுக்கு ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டது. அந்த வசனத்தை தான் இப்போது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. சூரா அத்-தௌபா 9வது அத்தியாயத்தின் கடைசி வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன குறிப்பிடுகிறான், என்ன கூறுகிறான்? நம்பிக்கையாளர்களே, உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துவிட்டார். நீங்கள் கஷ்டத்திற்குள்ளாவது அவருக்கு மிக சிரமமானது. உங்கள் மீது பேராசை உடையவர், நம்பிக்கையாளர்கள் மீது பெரும் கருணையாளர், கருணை உடையவர். நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உங்களை பின்பற்றாது விலகிக் கொண்டால் அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துவிட்டேன், அவன்தான் மகத்தான அர்ஷின் அதிபதி. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஓதி காட்டப்பட்ட வசனத்தை ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ரப் இறைவன் நமக்கு சொல்லுகின்றான், நம்பிக்கையாளர்களே, உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்துவிட்டார் உங்களுக்கு. அல்லாஹ் தான் அனுப்பிய அந்த தூதரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். படைப்பாளன், பேரரசன், மகத்தான அர்ஷின் அதிபதி, அனைத்து கண்ணியமும் உயர்வும் மதிப்பும் மரியாதையும் பெருமையும் அந்தஸ்தும் தகுதியும் உடைய அந்த அல்லாஹ், அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. வானவர்களில் இல்லை, மனிதர்களில் இல்லை, ஜின்களில் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அனைவரையும் அடக்கி ஆளுகின்ற அந்த அரசன், அவன் தேர்ந்தெடுத்து அவன் ஒரு மனிதரின் மீது நேசம் கொண்டு, ஒரு மனிதரின் மீது பாசம் கொண்டு அன்பு வைத்து, அவருக்கு பல மேன்மைகளையும் உயர்வுகளையும் தகுதிகளையும் கொடுத்து அவரை நமக்கு தூதராக அனுப்பியிருக்கிறான். ஆகவே அந்த தூதர் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக நமக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார். அவரை புரிந்து கொண்டால்தான் நாம் அவரை பின்பற்ற முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று முஸ்லிம்கள் நபியை பின்பற்றுவதில்லையே. ஏன்? அவர்கள் நபியை அறியவில்லை. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை, வழிமுறையை புறக்கணிக்கிறானோ, பின்பற்றுவதில்லையோ, அவர் நபியை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. அதனால்
அவர்களை அவன் பின்பற்றுவதில்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் எப்படிப்பட்டவர்? அவர் உங்களிலிருந்து உங்களிடம் வந்தவர், அதாவது மனித இனத்தைச் சேர்ந்தவர். அவர் நூர் அல்ல, அவர் மலக் அல்ல, அவர் பஷர், மனிதர். ஆனால் மனிதர்களிலேயே சிறந்தவர். எப்படிப்பட்ட சிறந்தவர் என்றால், அல்லாஹ்விடத்திலே அவரை விட சிறந்த ஒரு படைப்பு இல்லை. மலக்குகளிலும் மனிதர்களிலும் ஜின்களிலும் இந்த பிரபஞ்சத்திலும். அவர்களுடைய தன்மையை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகுவது, அதாவது மூமின்களுக்கு சிரமம் என்று சொன்னால் அதை அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. மூமின்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு காரியம் சிரமம் அளிக்கிறது என்றால் அதை அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. மேலும் சொல்கிறான், உங்கள் மீது அவர் பேராசை உடையவர். ஆசை மட்டுமல்ல, பேராசை. ஹரீஸ், ஹரீஸ், உங்கள் மீது பேராசை உடையவர். அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு கொண்டு உங்களை நேசிப்பவர் அந்த நபி. அதாவது ஒரு முஃமின் எப்படி விளங்க வேண்டும் என்றால், தன் நபியை பற்றி, என் தந்தை என்னை நேசிப்பதை விட, என் தாய் என்னை நேசிப்பதை விட, ஒரு கணவனுக்கு அந்த கணவன் அவனுடைய மனைவி அவனை நேசிப்பதை விட, அல்லது ஒரு மனைவிக்கு, ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணை அந்த பெண்ணுடைய கணவன் நேசிப்பதை விட, மொத்தத்தில் இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் நம்மை நேசிப்பதை விட எனக்கு அனுப்பப்பட்ட நபி என்னை நேசித்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலத்தால் நம்மோடு அவர்கள் வாழவில்லை என்றாலும் அவர்கள் இறுதி நாள் வரை வரக்கூடிய உம்மத்தை நேசித்தார்கள். எப்படி நேசித்தார்கள்? பின்னால் இன்ஷா அல்லாஹ் பல விவரங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக உம்மத்தை நேசித்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்கள் மீது பேராசையுடையவர், பெரும் கருணையாளர், பாசமுடையவர், ரவுஃபுர் ரஹீம். இப்படி கூறுகின்ற அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ. இப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு நபி அனுப்பப்பட்டதற்கு பிறகு அவரை ஒருவன் தெரிந்து கொள்ளாமல் விலகிவிட்டால், அவரை ஒருவன் புரிந்து கொள்ளாமல் விலகிவிட்டால், فَإِن تَوَلَّوْا, இப்படிப்பட்ட மகத்தான ஒரு தூதர், புரிகிறதா? அந்த தூதர் அனுப்பப்பட்டிருக்க அவர் யார் என்று தெரியாமல், அவரை யார் என்று புரியாமல், அவர் அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை விளங்கிக் கொள்ளாமல், அவரை பின்பற்றாமல் ஒருவன் விலகிக் கொண்டால், புரிகிறதா? அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்க சாதாரண ஆள் அல்ல, நீங்க சாதாரண மனிதர் அல்ல, நம்முடைய தூதர், இந்த மனித குலத்தை நேசிக்கின்ற தூதர், அவர்கள் மீது பாசமுள்ள தூதர். இப்படிப்பட்ட மகத்தான ஒரு நபியை, ரசூலை நான் அனுப்பியும் அவர்கள் அந்த நபியை, அவருடைய அருமையை, அவருடைய புனிதத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய மாண்பை, அவருடைய கண்ணியத்தை, அவருடைய தூதுத்துவத்தை, அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை, அவரை பின்பற்றினால் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்க இருக்கிற பாக்கியங்களை, யாரை பின்பற்றினால்? அந்த தூதரை பின்பற்றினால்
இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்க இருக்கிற பாக்கியங்களை எல்லாம் ஒருவன் அறியாமல் அந்த தூதரை புறக்கணித்து விட்டால் இன்று பலருடைய நிலைமை இருப்பது போன்று. எத்தனை கதை புத்தகங்கள் படித்திருப்பார்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம். என்றையாவது ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்று தேடி படித்திருக்கிறார்களா? எத்தனை கதைகளை கேட்டிருப்பார்கள், பார்த்திருப்பார்கள், வாங்கி இருப்பார்கள், கொடுத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை தேடி இருக்கிறார்களா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் தவல்லௌ, விலகிக் கொண்டால், விலகியவன் தான் அபாக்கியவான், விலகியவன் தான் நட்டவாளி, விலகியவன் தான் துரதிர்ஷ்டமுடையவன், நீங்கள் அல்ல. ஃபஇன் தவல்லௌ, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாமல், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லாமல், உங்களை நேசிக்காமல், உங்கள் மீது அன்பு வைக்காமல், உங்களை பின்பற்றாமல் ஒருவன் விலகிச் சென்றால், நபியே நட்டம் உங்களுக்கல்ல, கவலைப்படாதீங்க, அவனுக்குத்தான் நட்டம், நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஃபஇன் தவல்லௌ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என்னுடைய ரப்பு ஒருவன் எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு இறைவன் எனக்கில்லை, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்து விட்டேன், அலைஹி தவக்கல்து. அல்லாஹ் அக்பர். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் என்னை பின்பற்றவில்லை என்றால், நீங்கள் என் சுன்னத்தை ஏற்று நடக்கவில்லை என்றால், நீங்கள் என் வழிமுறையை ஏற்று நடக்கவில்லை என்றால், உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால், நீங்கள் என்னை ஒதுக்கிவிட்டால், நீங்கள் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஃபஇன் தவல்லௌ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். இந்த பூமியில் உள்ளவர்கள் நபியை நேசிக்கவில்லை என்றால் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஜிப்ரீல் உன்னை நேசிக்கிறார், மீகாயில் உன்னை நேசிக்கிறார். அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்கள், வானத்தில் உள்ள மலக்குகள் நபியை நேசிக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, பூமியில் உள்ளவர்கள் உங்களை நேசிக்கவில்லை என்றால், உங்களை அறியவில்லை என்றால், ஃபஇன் தவல்லௌ, அவர்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால், கவலைப்படாதீங்க நபி, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறார், ஜிப்ரீல் உன்னை நேசிக்கிறார், மீகாயில் உன்னை நேசிக்கிறார், வானத்தில் உள்ள அத்தனை கோடி 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 மலக்குகளும் உங்களை நேசிக்கிறார்கள். உங்களுக்காக அவர்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நபியே, அல்லாஹ் உன் மீது விசேஷமாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வானவர்களோ உங்களுக்காக பிரார்த்தனை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. மனிதன் அவரை அறியவில்லை என்றால் என்ன, அவரை புரியவில்லை என்றால் என்ன, அவரை பின்பற்றவில்லை என்றால் என்ன? அவன் கேடுகட்டவன், அவன் நாசமானவன். فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى. நரகத்திற்கு செல்பவன் தான் நபியை நேசிக்க மாட்டான், நரகத்திற்கு செல்பவன் தான் நபியை புறக்கணிப்பான், நபியை அறியாமல் இருப்பான், நபியை நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பான். நபியே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பார்த்தோமா? நபியை அறிய வேண்டும் என்ற இந்த தலைப்பு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு இப்போது புரிய வரும். இந்த உம்மத் மார்க்கத்தை புறக்கணித்தது, அல்லாஹுவை மறந்தது, தன் நபியையும் மறந்து வாழ்கிறது.
ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தை உங்களுக்கு முதலாவதாக கூறுகிறோம். இந்த கல்வி வகுப்பினுடைய முக்கியத்துவத்தை தெரிவதற்காக. நபியை அறிவது ஈமானுடைய ஒரு பகுதி. நபியை நேசம் கொள்வது ஈமானுடைய ஒரு பகுதி. இன்று நம்முடைய அறிவிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நபியை பற்றி எத்தனை விஷயங்கள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே மிகவும் கவனமாக இன்ஷா அல்லாஹ் வகுப்புகளை கவனியுங்கள். தொடர்ந்து சில விஷயங்களை சுருக்கமாக கூறுவோம். பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய பல விஷயங்களை அழுத்தமாகவும் விரிவாகவும் கூறுவோம்.